நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஃபுட்ஸ் ஹை இன் விட்டமின் பி அந்த மாதிரி, ப்ளஸ் ஜிங்க் கண்டெய்னிங் ஃபுட்ஸு, கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட்ஸு, ஹை ஃபைபர் டயட்டா, ஸோ இந்த மாதிரியான பயோஃப்ளேவனாய்ட்ஸ் கண்டெய்னிங் டயட், இந்த மாதிரியான டயட் முறைகளில் நீங்கள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சர்க்குலேஷன் ரிலேட்டட் ஹெல்த் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து நம்ம வெயினோட ஹெல்த் டேமேஜ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணும், ஆர்டீரியல் ஹெல்த் டேமேஜ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் வேற என்ன லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், இதை சாப்பாடை தவிர நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம்னா, டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது. லூஸ் ட்ரெஸ் போடுறது தான் வெயின் ஹெல்த்துக்கு பெட்டர். ரொம்ப டைட்டாக போட்டோம்னா வெயின் சர்க்குலேஷன் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான ஈஸி நம்ம ஏர் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போடுறது நல்லது. ரெண்டாவது லெக் எலிவேஷன், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் டே டு டே அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ, லெக் எலிவேஷன், யோகா, ஸ்விம்மிங், லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் எவ்ரிடே, இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயின் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரொம்ப நீண்ட நேரம் உட்காரக்கூடாது, அப்பப்போ ஏஞ்சி நடக்கிறது, எவ்ரி 1 ஹவர் நடக்கிறது, ½ அன் ஹவர் நடக்கிறது, அப்படியே செடென்ட்ரியாக இருக்காமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கனாலும் வெயின் சர்க்குலேஷன் வில் இம்ப்ரூவ். அண்ட் இதனால் வரக்கூடிய ரத்த தேக்கத்து அளவும் கம்மியாகும், தொந்தரவுகளும் கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ். நம்ம வந்து இந்த ஃபுட்டில் எடுத்துக்கூடிய லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸு,